டேக் ஓவர் பண்ணதுக்கு என்ன காரணம், இது எல்லாத்தையுமே சொல்றோம். ஃபர்ஸ்ட் லுக்க சீக்கிரமா ரிலீஸ் பண்றோம், பப்ளிசிட்டியை ஸ்டார்ட் பண்றோம். என்ன தினேஷ் சார்? இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார், தூள் கலப்பிடலாம். நீங்க டென்ஷனா எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொன்னீங்களா, நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம் சார். பிருத்வி பக்கத்துல இருக்கிறப்போ யாரும் பயப்படவே கூடாது. நாம வந்து வேற லெவல். படம் ரிலீஸ் ஆகுறப்போ தமிழ்நாடே அதிரணும், புரியுதா? அந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஆடியோ ரிலீஸ் இருக்கணும். பிஆர்ஓ கிட்ட பேசுங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை விஐபிஸ் செலிபிரிட்டிஸும் ஃபங்க்ஷனுக்கு வரணும். கலக்குறோம். ஓகே சார். கயல், ஆர் யூ ஹாப்பி நவ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிருத்வி. நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல பேசினப்போ படம் நல்லா இருந்ததுல கயல்? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. என்ன என்னாச்சு? வாங்க சார், வெளியில போய் பேசலாம். வாங்க. என்ன வேல்முருகன் சார், நீங்க மட்டும் வரீங்க, மத்தவங்களா எங்க? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, பெருசா வழி இருக்குடா. இதுல அந்த பொண்ணு ஒரு வழியை வச்சு வாங்கியிருக்கோம். இல்லனா இதுக்கு எப்பறம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்? என்ன புரியுதா? புரியுதாவா? வேற என்ன பண்ணிருக்கும்னு புரியுது. டீ வந்துருவான்ல, டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. வந்துருவான். ஏப்பா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்கப்பா. அந்த போஸ்டர்ல இருக்க பொண்ணு யார் தெரியுமா? அதோ போறார வாத்தியாரு, அவரோட பொண்ணுப்பா. அதுவும் நம்ம ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி ஏன் கவனமா பேசுறீங்க? ஏதோ வந்தமா, டீ சாப்பிட்டமா, போனமான்னு பேசுறதை விட்டுவிட்டு கண்டதெல்லாம் பேசி பாவம் அந்த பெரியவரோட மனசை நோக்கடிச்சிட்டீங்களப்பா. நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? அப்புறம் சொல்லுங்க பிருத்வி சார். திடீர்னு தம்பி, இதுல சைன் போடுங்க. மேடம், நீங்களும் ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்த கயல். இந்தாங்க. தம்பி, வீட்டு டாக்குமெண்ட் கேட்டிருந்தேனே. ரெடியா இருக்கு, இந்த கொண்டு வரேன். இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. இல்ல பிருத்வி, திரும்ப திரும்ப தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்தா பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்க மாதிரி தெரியுது. சார், நான் வளர்றது இருக்கட்டும், நீங்க வளருங்க சார். முதல்ல கலரா அழகா இருந்தாதான் அட்டையில போடுவேன், இல்லனா கான்ட்ரோவர்சி போட்டாதான் புக் விற்கும்னு சொல்றீங்க. இதுதான் உங்க ஜேர்னலிசமா? கலரை பார்க்காதீங்க சார், படத்துல சொல்ல வர கருத்தை பாருங்க. தமிழ் சினிமா உலக தரத்துக்கு போயிட்டு இருக்கு சார். இன்னும் ஹீரோயின் படத்தை போட்டுதான் கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி புக் விக்கணும்னு நினைக்காதீங்க சார். நீங்க பிரஸ் தானே, ஏன் இப்படி அநாகரிகமா பிஹேவ் பண்றீங்க? டீசெண்டா நடந்துக்கோங்க சார். போங்க சார். என்ன முகேஷ், பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்கிறியா? பத்திரிகைக்காரங்களை அவமானப்படுத்தின எந்த சினிமாக்காரனும் முன்னேற சரித்திரமே கிடையாது. வரேன்.
சார் கங்காதர் சார் இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளோ பெரிய சீனியர் நிருபர் நீங்க, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார், ப்ளீஸ். பரவாயில்ல போ. சார் இருங்க சார். கைல் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன பிருத்வி, கருப்பா இருக்க கலரா இருந்தாதான் அட்டையில போடுவேன். காதல் அது இதுன்னு சம்பந்தமே இல்லாம என்ன ஹர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா தம்பி வேண்டாம் தம்பி. என்ன தம்பி இது இந்த நேரத்துல? நாளைக்கு படம் ரிலீஸு, சேனலுக்கு பேட்டி தரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப போய் காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டீங்களே. இல்ல சிவம், நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டேன். தப்பு தம்பி. இது அந்த பொண்ணு கையிலுக்கு தெரிஞ்சா என்ன நினைக்கும்? சொல்லுங்க தம்பி, உங்களை பத்தி அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? இனிமே அவ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை சிவம். என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு சிவம். என்ன தம்பி சொல்றீங்க? நான் கையில் கிட்ட லவ் அப்படியே முகம் மலர்ந்து கை தட்டினான்னா அப்ப ஓடும் படம். இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ஒரு விஷயம் கையில், என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை கைவிட மாட்டேன் கையில். உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் மாறவே மாறாது. எஸ், my love is immortal. My love is immortal. இத பாரு கையில், இப்ப புரிஞ்சுக்கோ. இந்த படத்துல நீ நடிக்க வந்தப்போ எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உன் கூட பேசி பழகி உன்னை நெருங்கினதுக்கு அப்புறம் உன் மேல லவ் வந்துருச்சு. அந்த லவ்வால தான் கையா நான் படத்தை அண்டர்டேக் பண்ணேன். ஏன்னு தெரியுமா? என் கையில் நடிச்ச படம் நின்னுடக்கூடாது. அன்னைக்கு அந்த 3 பேரும் படம் பார்க்கணும்னு சுபாஷ் சொன்னப்போ நான் வேணான்னு தான் அடிச்சு சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? டிவி தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, நீ அதை பார்த்தல. ரெட்டி சாரை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள தம்பியோட சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. அண்ணே, நான் அப்படி வருவேன் அண்ணே. அந்த மாதிரி ஆளாண்ணா அப்படி வந்தா ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு யோசிக்க மாட்டீங்களா? அப்படி என்னமா காரணம் இருக்கு? இங்க பாரு, தம்பி உன்னை பார்க்காதால எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இல்லண்ணே, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் நான் கிளம்பிட்டேன். இங்க பாருமா, தம்பி வாழ்க்கையே இப்ப பிரச்சனையில இருக்கு. இத பாரு, தம்பி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஒரே அப்செட்டுமா. இத பாருமா, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இத பாருமா, தம்பி உங்ககிட்ட லவ்வ சொல்லுச்சுல்ல, அப்புறம் ஏமா நீ வேண்டான்னு சொன்ன? சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. ஏமா தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? இத பாருமா, தம்பி ஒரு சொடக்கு போட்டா போதும், எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க தெரியுமா? என்னம்மா நீ புரியாம இருக்க? தேடி வந்த நல்ல வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிட்ட. தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்கண்ணே. என் மனசுக்குள்ள லவ் இல்லாதப்போ அவரோட காதலை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் ரொம்ப சாதாரண பொண்ணு. நான் ஏதாச்சும் சாதிச்சிருக்கேனா? எதுவுமே இல்ல. என்னால என் அம்மாவும் அப்பாவும் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் நான் தொடச்சு எறியணும். அதுக்கு நான் சினிமால பெருசா சாதிக்கணும். இப்ப போய் காதல் அது இதுன்னு. இத பாருமா, உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியல. சினிமாங்கிறது வேற. பிருத்திவி தம்பி மட்டும் நினைச்சிருந்தா உன்னை எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ணிருக்கலாம். லவ் பண்றேன்னு உன்னை கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, அதான் தம்பிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
இல்லனா தம்பியை நீ வேண்டான்னு சொல்ற அளவுக்கு போயிருப்பியா? இது பாருங்கண்ணே, நான் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ நாள் பழகின பழக்கத்தை மறந்துட்டு இப்படி பேசுறீங்க. இத பாருமா, நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட.